ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். அதுவும் அரசாங்க வேலை வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி. இவங்க தான் இப்போதைக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து கல்யாணம் ஆகாத மேல் அப்படின்றது தெளிவாக ஆண்கள் அப்படின்ற மாதிரி தெளிவாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? சம்பளம் கவர்மெண்ட் உத்தியோகம், அப்போ உங்களுக்கே தெரியும், நல்ல சேலரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, அன்மேரிட் மேலே வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் ஆர்மி டெஹ்ராடூனுக்கு பெர்மனன்ட் கமிஷன் இன் இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்ஜினியரிங் டிகிரி தான் முடிச்சிருந்துருக்கணும். ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த ட்ரைனிங் எங்கே இருக்கும்னா, இந்தியன் மிலிட்ரி அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன போஸ்ட், என்ன வேகன்சிஸ் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க போஸ்ட் வந்து சிவில் ஸ்ட்ரீமுக்கு கொடுத்துருக்காங்க. சிவில் அண்ட் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவில் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு 8 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ ஈக்குவலண்ட்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோலு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இதை படித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடான என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, 3D அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸு, அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டிங் இன் கம்ப்யூட்டிங், அப்புறம் கம்ப்யூட்டிங் இன் மல்டிமீடியா, கம்ப்யூட்டிங் இன் சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு 6 வேகன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா மக்களே? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் அப்படி படித்தவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் இ&ஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா 2 பேர் தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேகன்சி என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக்ஸ் படித்தவங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். 6 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸு, டிரைவர்ஸ், ஓகேங்களா, அதெல்லாம் படித்தவங்களுக்கு, ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸு, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கும் இந்த ஒரு வேலைவாய்ப்பு செம்மையாக சூட்டபுளாக இருக்கும். அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கலுக்கு வந்து மெக்கானிக்கலு, ப்ரொடக்ஷனு, ஆட்டோமொபைலு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங்கு, ஒர்க் ஷாப்பு படித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். இது வந்து 6 பேரை எடுக்கிறாங்க. ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது மிஸ்லேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், ஆர்கிடெக்சர், பிளாஸ்டிக் டெக்கு, ரிமோட் சென்சிங்கு, பேலிஸ்டிக்ஸு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 30 வேகன்சிஸ் இருக்குங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஆர்மியை பேஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பார்ப்பாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் பர்சன்டேஜ் இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படின்றது இங்கே சொல்லலை. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அலாட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் அலாட்மெண்ட்மா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்பி கேண்டிடேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சென்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 செட் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே இங்கே ஃபுல் டீட்டெயில்டாக இருக்குது. படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் மட்டும் இங்கே பாருங்கள், நல்லாவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ. அக்கா வேண்டாம்.